இனிய மெய்யன்பர்கள் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். 2024ஆம் ஆண்டில் அமர்ந்த கிரகநிலைகளுடைய கொடுப்பினை, கெடுப்பினை இவைகளிலிருந்து நாம் எப்படி ஒரு பலன்களை வாங்கலாம், எப்படி நாம் தப்பித்து அந்த கிரகங்கிட்டிருந்து வெற்றிகரமான வாழ்க்கையை வாழச் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த தொகுப்பில் பார்க்கறக்கு வரோம். இது நீங்கள் ராசி பலனாக நீங்கள் கணக்கில் எடுத்துட்டாலும் சரி, அல்லது ஒரு வழிமுறையை தான் இதில் சொல்கிறாங்க, ஒரு நமக்கு நல்லபடியாக வெற்றிகரமாக வாழ்றதுக்கான வழிகளை சொல்கிறாங்கன்றதை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி. ஆக நம்ம சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு ராசி பலன், ஒரு நம்ம வாழ்க்கையில் தேவைகள் எல்லாம் நடக்கிறதுக்கு அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்து பலன் எடுத்தால் மட்டும்தான் முழுமையாக, திருப்தியாக, சரியாக வரும். இதுபோல் எல்லா ஜோசியரும் போடக்கூடிய பொது பலன்களில் நீங்கள் பார்த்துட்டு, எனக்கு அது நடக்கலை, இது நடக்கலைன்னு சொல்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. முதல்ல உங்கள் ஜாதகத்தை சரியானதாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு, முறையான ஜோசியர்கிட்ட கொடுத்து உங்களுக்கு என்ன நடக்கணும், என்ன தேவை, வருமா வராதா, கிடைக்குமா கிடைக்காதா, தடைக்கற்கள் முதல்ல என்னன்றதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. என்னுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் சொல்லுங்கள், எனக்கு இப்போவே நான் நினச்சதெல்லாம் நடக்கிறதுக்காக வேண்டிய நிறைய அதிர்ஷ்ட குறிப்புகள்லாம் சொல்லுங்கன்னு சொல்லி நீங்கள் ஒரு ஜோசியர்கிட்ட போய் நிற்கிறீங்கன்னு சொன்னால், உங்களை மன திருப்திப்படுத்துறதுக்காக வேறு வழி இல்லாமல் நிறைய பொய்களை சொல்லக்கூடிய சூழ்நிலை தான் உண்டாக வரும். ஏன்னா ஆன்மீகவாதிகளை விடுறதில்லை, பொதுவாக மக்களும் விடுறதில்லை. ஆன்மீகவாதிகளும் மக்களுக்கு அளவு கடந்த ஒரு தவறான நம்பிக்கையை கொடுத்து மக்களையும் கெடுத்து வச்சுருக்கிறாங்க. அந்த வகையில் அந்த தவறுகளை நான் எப்பொழுதும் செய்ய விரும்புறது கிடையாது. இருக்கிற விஷயங்கள் என்னவோ உங்கள் ஜாதகத்தை பார்த்து முதல்ல உங்களுடைய நெகட்டிவ் பாயிண்ட்லாம் என்னென்னலாம் இருக்குன்றதை தெரிஞ்சுக்குவாங்க. அந்த நெகட்டிவான அந்த கிரகங்கள் நம்மளை என்னென்னலாம் பண்ணுன்றதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு, அதுலேருந்து எப்படி தப்பிச்சு நம்ம அழகாக வெற்றிகரமாக வாழன்றதை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் வாழ்க்கையில் நம்ம நினச்சது நடக்கும். வாழ்க்கையில் எல்லாமே பாசிட்டிவாக நடக்க வரும். சும்மா வாயால் சொல்கிறதுனால மட்டுமே எதுவுமே நடந்துட போகிறது கிடையாது. செயல்முறைக்கு கொண்டு வந்தாக வரணும். இதுதான் விதி நிலையில் நமக்கு பாதகமான கிரக நிலைகளே இருந்தாலும் நல்ல பலனை பெறுவதற்கான வழிமுறைகள். இதுதான் உண்மை. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குவாங்க. இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது என்னென்னா, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு அமர்ந்த கிரக நிலைகளில் குறிப்பாக ராஜநிலை கிரகங்கள் சொல்லக்கூடியவங்க, அதாவது நீண்ட காலங்கள் ஆட்சி செய்யக்கூடிய கிரகங்கள், ராகு கேது, சனீஸ்வர பகவான், குரு பகவான், இவங்க 4 பேர் நம்ம எடுத்துக்கு வரோம். இவங்களுடைய நிலைகளாகப்பட்ட சிலருக்கு சாதகமாக இருக்கும், சில கிரகங்கள் பாதகத்தை செய்யக்கூடியதாக இருக்க வரலாம். அதிலிருந்து நம்ம எப்படி அதிர்ஷ்டகரமாக வாழறதுன்றதை பற்றி தான் நம்ம இதில் ரத்ன சுருக்கமாக தான் பார்க்கறக்க வரோம். இனி தொடர்ச்சியாக உங்களுடைய ராசிபாவத்துக்குரிய பலனை பாருங்கள். ஆத்ம வணக்கங்கள், நட்சத்திர அதிர்ஷ்டங்கள். இந்த புத்தகம் ஒரு சிறந்த வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்க வரும். அனைவரிடம் இருக்க வேண்டிய ஒரு அத்தியாவசியமான வழிகாட்டி புத்தகம் இந்த புத்தகம். இந்த ஒரு புத்தகம் உங்கள் குடும்பம், பரம்பரை யாவருக்கும் பலன் தரக்கூடியதாக இருக்க வரும். அனைவருமே பார்த்துக்கு வரலாம். ஒரு புத்தகத்திலேயே பேப்பர் புத்தகம் கிடையாது. இது PDF ஃபார்மேட்டில் மொபைல், கம்ப்யூட்டர், லேப்டாப்பில் படிக்கக்கூடிய வசதி கொண்ட புத்தகம் இந்த புத்தகம். விரும்புவோர் வாங்கி பலன் பெறலாம். நன்றி. கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டில் எப்படி நடந்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படி பார்க்குற போது, இந்த 2024 என்று சொல்லக்கூடிய ஒரு ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் நல்ல கொடுப்பினைகளை தரக்கூடிய கிரகநிலைகள் தான் பெரும்பாலும் இருக்க வராங்க, ஒரு சில கிரகங்களை தவிர. பொதுவாக இந்த ஆண்டில் ஒரு நல்ல குரு பயிற்சி பலன்கள் எல்லாம் சந்திக்க இருக்க வரீங்க. அது நிறைய ஒரு மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள்லாம் நடக்க செய்வருங்கிறது ஒரு வரம் இருக்க வரட்டும். இப்போது இருக்கக்கூடிய கிரகநிலை தன்மையின் பிரகாரம் நம்ம சமாளிக்க வேண்டிய மிக முக்கியமான கிரகம் யாருன்னா, உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே அமர்ந்து இருக்கக்கூடிய கேது பகவான் தான். சாமி கிட்ட நீங்கள் பிரார்த்தனைகள் பண்ணாலும் சரிங்க, ஒரு வேண்டுதல் இல்லாத பிரார்த்தனையாக இருக்க வரணும். இறைவா, என்னை படைத்த இறைவா, உங்கள் மீது நான் மிகுந்த பக்தி கொண்டிருக்கிறேன், என் அன்பை நான் உங்களிடம் பரிமாறிக்கொள்கிறேன், என் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சமர்ப்பணம் மாதிரி தான் உங்களுடைய பிரார்த்தனை இருக்கணுமே ஒழிய, இறைவா எனக்கு இந்த ஆசை இருக்குது, ரொம்ப காலமாக நடக்கலை, எனக்கு இதெல்லாம் அமைச்சு கொடுங்க, எனக்கு கல்யாணம் பண்ணுறது, ஒரு வீடு கட்டுறது, ஒரு கார் வாங்குறது, ஒரு வேலை வாங்குறது, இதெல்லாம் அமைச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆசைகளை நீங்கள் உங்கள் பிரார்த்தனையில் வச்சிங்கன்னா அது நடக்காது. வைக்காமல் நீங்கள் சாமி நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் வழிபாடுகள் பண்ணிங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லாமே நடத்தி கொடுக்குவார் கேது பகவான். கேது பகவான் ஜென்ம ராசியில் இருக்கிற போது உங்கள் ஆசைகளை நிராசைகளாக ஆக்கிறதா முயற்சி பண்ண வருவார். எதெல்லாம் ஆசை இல்லாமல் கடமையோடு நீங்கள் செய்கிறீங்களோ, கடமைக்காக நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ, அவைகள்லாம் அழகான முறையில் நடத்தி கொடுத்துருவார். இது சூட்சமும், இந்த சூட்சமத்தை அழகாக புரிஞ்சுக்கிட்டு வாங்க. ஏன்னா கேது பகவான் இருப்பதை சிறுசாக ஆக்கக்கூடியவர். அவர் ஒரு சன்னியாசி கிரகம். வாழ்க்கையை ஒன்றுமே இல்லைப்பா இறுதியில், எல்லாம் ஒரு நேரத்தை விட்டுட்டு தான் போக போகிறன்ற ஒரு போதனைகளை வாழுங்காலத்திலே நமக்கு எடுக்க வச்சு விட்ருவார். ஒரு கஷ்ட நஷ்டம்னா என்னன்றது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இல்லை நீங்கள் மன விருப்பம்னா என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க, மன ஆசை நடக்கலைன்னா எப்படி வேதனைலாம் இருக்குன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க, விரக்தினா என்னன்றது தெரிஞ்சுக்குங்க. ஒரு சாமி கிட்ட வேணாலும் நம்பிக்கை துரோகம்ங்கிறது எப்படி இருக்க வரும், பிறரை நம்பினாலும் நம்பிக்கை துரோகங்கிறது எப்படி இருக்க வரும்ன்றதெல்லாம் தெரிஞ்சுக்குங்கன்ற மாதிரி எல்லாமே கிளாஸ் எடுக்கிற மாதிரியே இருக்க ஒரு அனுபவம் எல்லாம். அதனால் ஒரு கட்டத்தில் நம்ம என்ன பண்ண வருவோம்னா, இந்த வாழ்க்கையே வெறுத்து போயிடுற மாதிரி இருக்கிறோம். இந்த அனுபவத்தை கொண்டு கொடுக்கக்கூடிய நிலை உள்ளவர் தான் கேது பகவான். அவர் தான் இப்போ உட்கார்ந்துருக்கார் உங்கள் ஜென்ம ராசியில். ஆகையால்
இந்த நேரத்தில் சுயநலமற்று இருக்க வரணும். சுயநலமற்று இருக்க வரணும். பிரார்த்தனைகளிலும் சரி, பிற உறவுகளிடம் நீங்கள் எதிர்பார்ப்பு வகையிலையும் சரிங்க, எல்லா வகையிலையும் ஒரு ஆசைன்னு இருந்தாலும் அதை நீங்கள் அடக்கிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் இந்த ஆசையை அப்படியே ஒரு விமர்சனமாக வெளிப்படுத்தவும் கூடாது. எனக்கு இந்த ஆசைகள்லாம் இருக்குன்னு ஒரு ஏக்கமாக கூட நீங்கள் வெளிப்படுத்தவே கூடாது. ஜென்மத்தில் கேது இருக்கிறதுனால இந்த சூட்சமத்தை புரிஞ்சுக்குவாங்க. அப்படி நீங்கள் ஒரு அமைதியாக இருந்தாலும் எல்லாம் சரியாக இருக்கணும். குறிப்பாக வேதனை தரக்கூடிய நிகழ்வுகள் எது ஏற்கனவே நடந்து போயிருந்தாலும் சரி, இல்லை வாழ்க்கையில் புதுசாக நடந்தாலும் சரிங்க, இல்லை உங்கள் எதிர்பார்ப்பில் எதிர்காலத்தை பற்றின ஒரு கவலைகள் இருந்தாலும் சரிங்க, இந்த காலகட்டத்தில் அது மேலே நீங்கள் வைக்கவே கூடாது. ஆனால் உண்டாக்க பார்க்க வரும், வழியே உண்டாக்க பார்க்க வரும். அதில் நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்க வரணும். கடன் தானே இருக்கட்டும், அடைச்சிக்கலாம். விரோதிகளா பார்த்துக்கலாம், நான் அதுவும் விரோதிகளை உருவாக்கிக்கலப்பா, நான் பார்த்துக்கிறேன்ப்பா. ஒரு ஆசை பூர்த்தியாக ரொம்ப காலமாக இருக்குதா, ஒரு நிராசையாக இருக்குதா, ரொம்ப காலம் நடக்காமலே இருக்க வருதா, நடக்கும்போது நடக்கட்டும் பார்ப்போம், அதுக்கான முயற்சி மட்டும் நான் பண்ணிக்கிறேன், பெருசாக நான் அதை ஒன்றும் அழட்டிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்க வரணும். பெருசாக நீங்கள் ஏதாவது நீங்கள் விரும்பினது ஒன்று கிடச்சிட்டா கூட சரிங்க, அது ரொம்ப சந்தோஷமாக அப்படியே ஹாப்பியாக ஆகிடக்கூடாது. நான் சாதிச்சிட்டேன், கிடச்சிடுச்சு எனக்கு சொன்னீங்கன்னா, கிடைத்தது எதுவோ அதுலேயே வந்து உங்களுக்கு சங்கடத்தை உண்டாக்கக்கூடிய சூழ்நிலையை உண்டாக்கிடுவார். ஒரு கல்யாணம் ஆனாலும் சரி, ஒரு குழந்தை பிறப்பாக இருந்தாலும் சரி, ஒரு புது வீடு கட்டினாலும் சரி, ஆடம்பர பொருட்கள் வாங்கினாலும் சரிங்க, அதில் நீங்கள் வந்து சாதாரணமாக இருக்கணும். உங்களுடைய சோகத்தையும் அதில் காட்டக்கூடாது, ரொம்ப சந்தோஷத்தையும் நீங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்தக்கூடாது. இதை நீங்கள் புரிஞ்சுக்குவாங்க. இந்த ஆடம்பரமான உங்கள் ஆசைகள் எல்லாம் உங்களுக்கு நடந்துச்சுன்னு சொன்னாக்கா, அதில் நீங்கள் உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை அப்படியே நீங்கள் எல்லாரோடையும் ஷேர் பண்ணக்கூடாது, வெளிப்படுத்திக்க கூடாது. அமைதியாக இருந்துடணும். இறைவா உங்களுக்கு நன்றி, என் தேவையை அறிந்து எனக்கு கொடுத்த இறைவனுக்கு நன்றி, என் தேவைகள் என்னவோ அது இறைவனுக்கு தெரியும், அவரே எனக்கு நடத்தி கொடுப்பார், இறைவா உங்களை சரணடைகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் இருந்துக்கணும். எல்லாத்துலேயுமே நடந்தாலும் சரிங்க, இன்பத்தையும் துன்பத்தையும் ஒரு சமநிலையாக நீங்கள் பார்க்க வரணும். மனதை நீங்கள் சமநிலையாக வச்சுக்க வரணும் அப்படிங்கிறது. அதற்காக வேண்டி என்ன செய்யலாம்னா, ஸ்ரீ விநாயக பெருமானுடைய வழிபாடுகளை நீங்கள் வீடுகளிலேயே சேர்த்துக்க வரலாம். விசேஷகரமாக இருக்க வரும். காலையில் எழுந்திருக்கிற போது, இரவு படுக்கிற போது சரிங்க, விநாயக பெருமானை வணங்கிட்டு நீங்கள் படுக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நீங்கள் உருவாக்கிங்க. காலையில் எழுந்திருக்கிற போது விநாயகரை வணங்கி விட்டுட்டு நீங்கள் எழுந்துறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை தரக்கூடியதாக இருக்கிறோம். மனதை பதட்டம் இல்லாமல் வச்சுக்க வரணும். நிறைய கடன் இருக்குது, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலைங்க, ஒரு பிரச்சனை இருக்குது, என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, நோய் இருக்குது, ரொம்ப பயப்படுது, என்ன பண்ண போகிறேன்னு தெரியலன்னு சொல்லி இந்த சோகமான நிகழ்வுகளை நீங்கள் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா, பயம் சம்பந்தமான விஷயங்களை, ஒரு அழுத்தமான ஒரு துயர சம்பந்தமான விஷயங்களுக்கு நீங்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா அதை பெருகி வச்சுட்டு போயிடுவார். அதுதான் நீங்கள் இந்த டிவியில் கூட சரிங்க, இந்த சோகப்பாட்டு, இந்த சோக கதைகள் கேட்குறதெல்லாம் வச்சுக்கவே கூடாது. அதே போல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அப்படியே மனம் விட்டு சிரிக்கிறாங்கன்ற மாதிரியும் நீங்கள் இருக்கவும் கூடாது. காமெடி பார்க்குறோம், சிரிப்பு வருதுன்னா இருக்கவும் கூடாது. சமநிலையை அப்படியே கிருஷ்ணர் புண்டைக்கு மாதிரி அப்படியே சின்ன புன்முறலோட அமைதியாக அப்படியே இருந்துடணும். கட்டுப்பாடு, சுய கட்டுப்பாடுன்னு சொல்லி வருவாங்க. அதனால் மனம் இறுக்கமாக இருக்கக்கூடாது, ரிலாக்ஸாக வச்சுக்கணும் மனசை. நீங்கள் கட்டுப்படுத்திக்கிறதும் உங்களுக்கு அது பாதிப்பை தரக்கூடாது, வச்சுங்களா. அதனால் நீங்கள் வந்து ஒரு சோகம் இருக்குது, அதை நான் கண்டுக்கவே இல்லைன்ட்டு உள்ளுக்குள்ளே வந்துக்கிட்டு மேல் மனசில் மட்டும் நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன் சொல்கிறது புண்ணியம் கிடையாது. இயல்பாக ஆழ்மனது மேல் மனது இரண்டிலுமே இயல்பான முறையில் நீங்கள் ஒரு சமநிலையோடு வச்சிருக்க வரணும். இறைவன் படைத்தார், அவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை செய்ய போகிறாரு, அதை நோக்கி நான் பயணங்கள் நான் செய்ய வரேன். எனக்கு இறைவன் கொடுத்த சுய புத்தி என்னவோ அதை கொண்டு என் கடமைகள் என்னவோ நான் அதை செய்துட்டு இருக்க வரேன், மீதத்தை இறைவன் பார்த்துக்க வரட்டும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பயணம் பண்ணிக்கு வரணும். எது நடந்தாலும் எது கிடைத்தாலும் சரி, அது ஆண்டவன் சித்தமாக நீங்கள் ஏற்றக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால், இந்த கேது பகவான் உயர்ந்த ஞானத்தை உங்களுக்கு கொடுத்து உங்கள் வாழ்க்கைக்கு என்னெல்லாம் தேவையோ அத்தனையும் அழகான முறை செய்து கொடுத்துருவார். அதில் உங்களுடைய சொத்து சுகமாக வரட்டும், பண வருவாயாக வரட்டும், எல்லாவற்றையும் செய்ய வரலாம். இது கேது பகவானை நீங்கள் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு ரகசியம் இதுதான். இது நீங்கள் அழகான முறை வச்சுக்குவாங்க. எதை நீங்கள் பெருசாக பார்க்காம இருக்கீங்களோ, சிறுசாக ஆக்கி பார்க்குறீங்களோ, கடன் தானே மெத்தனமாக இருக்கக்கூடாது, அதே இடத்துல கடன் தானே அடைச்சிக்கலாம், நோய் தானே அதெல்லாம் சரியாயிடும், இறைவன் பார்த்துக்கு வருவார், சரியாயிடும். பிரச்சனையை நான் வச்சுக்கல, அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம், இருக்கட்டும் பார்த்துக்க வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாதாரணமாக அதை எடுத்துக்க வர்றது. எதையும் ஒரு அழுத்தமாக பார்க்குறது, ஐயோ என்ன பண்ணணும் தெரியலையே, குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க, நாளைக்கு கல்யாணம் வயசுலாம் வந்துடுச்சு, அதுக்கு என்ன எப்படி செலவு பண்ண போகிறேன், நாளை தினம் எப்படி போகும்னு தெரியல, கடங்காரம் வருவானே, நான் என்ன பண்ணுவேன், இப்படி ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டம் மனதளவில் பண்ணாலும் சரிங்க. இருக்கிற பிரச்சனை உண்மையாக இருக்கலாம், ஆர்ப்பாட்டம் நம்ம பண்ணணும்னு சொன்னாக்கா அந்த ஆர்ப்பாட்டத்தை அவர் பெருசாகிட்டு போயிடுவார். அது ஒன்றும் இல்லைன்னு செய்ய மாட்டார். நெகட்டிவான விஷயங்களை கேது பகவான் வளர்த்து விட்டு போயிடுவார். சந்தோஷமான விஷயத்துக்காக வேண்டி ஆஹா நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா சிறுசாகிடும். இந்த சந்தோஷம் உனக்கு நிலை இல்லைன்றதை நீ தெரிஞ்சுக்கோ, இந்த சந்தோஷத்தில் உனக்கு பல நிலைன்றதை நான் உனக்கு காமிச்சு கொடுக்குறேன் பாருன்ற முறையில் என்ன பண்ணுவார், அதை அப்படியே கெடுத்து விட்டு போயிடுவார், ஏமாற்றிட்டுவார். ஆகையில இந்த காலகட்டத்தில் ஒருவரை நம்பாமலும் இருக்கக்கூடாது, நம்பியும் கெட்டு போகக்கூடாது. சுய அறிவோட
சுய கட்டுப்பாட்டோட கவனமாக இருந்தால் இந்த கேது பகவானை வெற்றி கொள்ள வரலாம். அதே போல் எதிர்தரப்பில் எடுத்துக்கிட்டோம்னா நண்பர், வாழ்க்கை துணை என்ற வகையில் எடுத்தோம்னா ராகு பகவான் இருக்கிறார். உங்களுக்கு ஒரு வகையில் அவங்களாம் உங்களுக்கு நல்ல ஒரு ஊக்கத்தை கொடுக்க வருவாங்க. எல்லாருமே ஒரு பக்கத்துணையாக இருக்க வருவாங்க. சங்கடம் இல்லை. ஆனால் இந்த எதிர்தரப்பு என்று சொல்லக்கூடிய வகையில் வாழ்க்கை துணையை கடந்து இருக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேவையில்லாத சந்தேகங்கள்லாம் நீங்கள் படக்கூடிய நிலைகள் உங்களுக்கு வரலாம். யார் நம்புறதுனே தெரியல, உண்மையை சொல்கிறாங்களா பொய்யை சொல்கிறாங்களா தெரியலன்ற மாதிரி சந்தேகம் வரும். சாமியை நம்பலாமா நம்பக்கூடாதா, சாஸ்திரத்தை நம்பலாமா நம்பக்கூடாதாங்கிற மாதிரி சந்தேகங்கள்லாம் வரும். அப்படி உங்களுக்கு வருது அப்படின்னாக்கா உங்களுக்கு கர்ம வினைகள் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். உங்கள் குலதெய்வத்தை போய் பார்த்து முறையாக வழிபாடுகள் செய்துட்டு வந்தால் தான் அது குறைய வரும். முன்பை விட எனக்கு தெய்வத்தின் மேல் நல்ல பக்தியாக இருக்குங்க, நிறைய சாமி கனவெல்லாம் வருது, நான் தெய்வத்துடைய மந்திரங்கள்லாம் இப்போ தான் ரொம்ப பிரியமாக நான் சொல்கிறேன் நான் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்குன்னாக்கா கேது பகவான் உங்களுக்கு நன்மையை செய்ய இருக்கிறார்னு அர்த்தம். உங்களுடைய தான தர்ம பலன்கள் இருக்கிற அனுகிரகத்தால் நீங்கள் தெய்வ பக்தியோடு இருக்கீங்கன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கு வரலாம். அதனால் இந்த 2 விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்குவாங்க. அப்படி இருக்கக்கூடியவங்க குலதெய்வத்தை பாருங்கள், நன்மையாக இருக்க செய்ய வரும். ஆகவே இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குவாங்க. மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் கூட்டுத்தொழில் செய்வது, நண்பர்களை நம்புவது இதெல்லாம் வச்சுக்கக்கூடாது. யாரையும் நம்பி கடன் வாங்குவதோ, கடன் கொடுப்பதோ, ஜாமீன் கையெழுத்து போடுறது இதெல்லாம் கூட வழியே உங்களுக்கு வரலாம். வந்தால் அது எப்பவுமே தொல்லை தான். எப்பவுமே கன்னி ராசிக்காரர்களுக்கு இருக்கிற பிரச்சனையே என்னன்னாக்கா யாருக்குமே முன் நிற்கக்கூடாது. நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கிறேன்ல கையெழுத்து போடுறவர் அப்படி போனாலும் வீணாக போயிடுவாங்க. வாழ்க்கையிலையும் சரிங்க, வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி, அதில் இது நீங்கள் சங்கடமாக கேட்கக்கூடாது. வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரிங்க, நான் முழுசாக நம்பி என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் ஒப்படைச்சுன்ற மாதிரி இருக்கக்கூடாது. என்னது என்கிட்ட இருக்க வருது, உங்களது உங்ககிட்ட இருக்க வருது, நம்ம 2 பேரும் அன்பாக வாழ்ந்துட்டுருக்கோம், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இருந்துடணும். அப்படி இருந்தால் வாழ்க்கையை வந்து சமமான நிலையில் கொண்டு போக வரலாம். இந்த ராகுக்கு இது இப்படி அமரக்கூடிய நிலைகளில் வந்து பார்த்தோன்னா எதிர்தரப்பினர் நம்மளும் மோசம் பண்ண பார்க்குறாங்கன்ற மாதிரி ஒரு உணர்வுகளை வந்து உண்டாக்குவார். ஆகையில் இந்த எண்ணங்கள் வரவும் கூடாது. சந்தேகப்பட்டாலும் சங்கடமாக ஆகிடும். நீங்கள் நல்லது கேட்க மனசில் பட்டதெல்லாம் நீங்கள் கேட்க போக குற்றவாளியாகக்கூடிய சூழ்நிலையை உண்டாக்கி வச்சுட்டு போயிடும். நானே தேவையில்லாமல் சந்தேகப்பட்டு நானே இப்போ சங்கடத்துக்கு ஆளாயிட்டேன், ஏன்னா எல்லாரும் வெறுக்கும்படியாக நானே நடந்துக்கிட்டேன்ற சூழ்நிலை உண்டாக்க பார்க்க வரலாம். நீங்கள் நினைப்பது சந்தேகப்படுவதோ எந்த ஒரு செயல்களும் யாருக்கும் தெரியாத அளவுக்கு ரகசியத்தை பாதுகாத்துக்கு வரணும். வாழ்க்கையில் எந்த ஒரு செயலாக இருக்க வரட்டங்க ரகசியம் 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 பரம ரகசியமாக அது இருக்க வரணும். அப்படி இருந்தால் உங்கள் நிலைக்கு சிறப்பாக இருக்கும். ரொம்ப நெருக்கமான நண்பர் தான், நம்பினவர் தாங்க அவங்ககிட்டயாச்சும் நான் சொல்கிறேன்னு கூட சொல்லக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்க வரணும். ஏன்னா எதை நீங்கள் ரகசியம் சொல்லிட்டு பிறர்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்களோ அது ஊருக்கெல்லாம் தெரியக்கூடிய சூழ்நிலை உண்டாகிடும். அது உங்களுக்கே நாளைக்கு பிரச்சனையாக வரக்கூடிய சூழ்நிலை உண்டாகிடும். யார் நீங்கள் ரொம்ப அழுத்தமாக எனக்கு ரொம்ப நேர்மையானவங்க ரொம்ப பிடிச்சமானவங்க நம்புறீங்களோ அந்த வகையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உதவிகள் செய்யலாம் வரலாம், அது தவறுகள் கிடையாது. ஆனால் தொழிலில் கூட்டாளியாக நீங்கள் சேர்த்துக்க வரீங்க, இல்லை ஒரு பெரிய கடன் கொடுக்குறீங்க நீங்கள், அவங்களுக்கு என்ன செய்றீங்க, அது திருப்பி வருவது சிரமமாகிடும், ஏமாற்றம் ஆகிடும். நம்பினவங்க எனக்கு எடுத்துட்டாங்கன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை உண்டாக்கிட்டு போயிடும். ஆகையில் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கு வரணும். இந்த ராகு கேதுடைய நிலைகள் சொல்லப்பட வருது. மேலும் ராகு பகவான் இருப்பது உங்கள் திருமண வாழ்க்கையில் இருக்கிறனால திருமண வாழ்க்கையை எதிர்பார்க்கக்கூடியவங்க திருமணத்தை அமைக்கலாமா அப்படின்னு பார்க்குற போது குருவுடைய பார்வை இப்பொழுது உங்கள் ஜென்ம ராசிக்கு இல்லை. வரக்கூடிய மே 1க்கு அப்புறம் குருவுடைய பார்வை உங்களுக்கு இருக்குது. அதன் பின்பு நீங்கள் தாராளமாக திருமணத்தை அமைக்க வரலாம். பட் அமைத்தால் கூட நாகதோஷம் உள்ள ஜாதகம் தான் உங்களுக்கு வந்து அமைய செய்ய வரும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா உங்கள் ஜென்ம ராசியிலே ராகு பகவானும் கேது பகவானுடைய பார்வைகள் இருக்கிறதுனால, அவங்களுடைய அமர்வுகள் இருக்கிறதுனால இந்த கர்ம வினையை தொடர்பு கொண்ட ஒரு ஜாதக வினை தான் சேர்மை ஒழிய உங்களுக்கு ஒருவேளை ஜாதகத்தில் அதஷ்டங்கள் இருந்தால் அதஷ்டகரமாக வந்து அமைய வரும். இல்லைங்க என் ஜாதகத்தில் தோஷம் இருக்குன்னு ஜோசியர் சொல்லியிருக்கிறாங்கன்னா நீங்கள் என்னதான் பரிகாரம் பண்ணியிருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ராகு கேதுகள் இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் கல்யாணம் செய்தீங்கன்னா பொருத்தம் பார்த்து பண்ணாலும் அந்த கர்மவினையுடைய பலாபலனை அனுபவிக்கக்கூடிய நிலையில் தான் வரக்கூடிய ஜாதகம் வந்து சேர வரும். ஆகையால் பொருத்தம் இல்லாமல் திருமணம் செய்யக்கூடாது. எல்லா வகையும் முறையாக பார்த்து தான் நீங்கள் திருமணம் செய்தாக வரணும். இல்லைன்னா பின்னாடி ஏமாந்துட்டு நானுன்ற மாதிரி இருக்க வரும். நான் நம்பினேன் அங்கே தாங்க ஏமாந்தேன் அப்படின்ற மாதிரி இருக்கணும். நான் ஒருத்தர் நம்பவே இல்லை, அப்புறம் பார்த்தா அவர் தான் நல்லவராக இருந்தார், ஒருத்தர் நான் ரொம்ப நம்பினேன் அவர் தான் கடைசியில் என்னை ஏமாற்றிட்டாருன்ற மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாக வரலாம். ஆகையில் இந்த நிலைகள்லாம் இல்லாமல் இருக்குன்னா எல்லா செயல்களிலையுமே பார்த்தீங்கன்னாக்கா நம்பி ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன்ற மாதிரி இல்லாமல் நீங்களே எல்லாவற்றையும் செய்யக்கூடிய நிலையாக இருக்கணும். அப்பா அம்மா கிட்ட ஒப்படைக்கிறதுங்கிறது வேறு, அதை கடந்திருக்கக்கூடிய உறவுகள் நண்பர்கள் இவங்க வகையெல்லாம் சொல்கிறேன். நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்பட்டாக வரணுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் சரி. ஏன்னா கேது அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே பார்த்தீங்கன்னாக்கா எதையும் நம்பாத, எதுவுமே உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு நெகட்டிவான விஷயங்களே வந்து பார்த்தீங்கன்னாக்கா முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாக்க வைப்பார், அல்லது அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாக்கிடுவார். ராக பகவான் எல்லாவற்றையும் பிரம்மாண்டமாக நமக்கு காட்டுவார். உங்கள் நண்பரை கூட பாருங்கள், கவலையப்படாதீங்க, நான் இருக்கிறேன், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்,
அப்படி இப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் இருக்க வரும். உங்களுக்கு நிறைய தன்னம்பிக்கை தைரியம் தர்ற மாதிரிலாம் இருக்க வரும். கடைசியில் பார்த்தா ஏமாற்றமாக ஆகிடும். அவங்களும் ஏமாந்துருவாங்க, நீங்களும் ஏமாந்துருவீங்க. இதுதான் கேது பகவான் ஜென்மத்தில் உட்கார்ந்துட்டாருனாக்கா நம்முடைய நிலையில் பற்றுதல் இல்லாமல் இருக்க வரணும். அதுக்காக யார் இந்த உறவையோ எந்த நண்பர்கள் யாரையும் கெடுத்துக்கக்கூடாது. அப்படியே மெத்தனமாக அப்படியே போயிட்டு வரணும், நைஸாக போயிட்டு இருக்க வரணும். மே 1க்கு அப்புறம் குருவுடைய பார்வை படுறதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க நிறைய விஷயங்கள் இருக்க வருது. அது வரையில் குரு பகவான் உங்களுக்கு வந்து அஷ்டமத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு விரக்தி நிறைய இருந்திருக்கும். கடந்த காலத்தில் ஆன்மீகத்து மேலேயே எனக்கு பிரியமே கிடையாது, ஏதோ சாமி கும்பிடணும்னு தோணுன்னு சொல்லி போகிற வழியே என் நம்பிக்கையெல்லாம் வீணாகுது, ஒன்றும் நடக்கவே மாட்டேங்குதுங்கிற மாதிரிலாம் தான் இருக்க வரும். பொதுவாக எல்லாத்துலேயுமே ஒரு விரக்தி நிலை, நம்பிக்கையற்ற தன்மைகள் போல தான் குறிப்பாக இருக்க வரும் குரு அஷ்டமத்தில் இருக்கிறதுனால. ஆகையில் நீங்கள் இந்த காலகட்ட தன்மையில் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தான தர்ம கணக்கை நீங்கள் வந்து பெருக்கிக்க வரணும். குரு பகவான் நாம் செய்யக்கூடிய தான தர்மத்துடைய பலாபலனை எடுத்து தான் நமக்கு நல்லது செய்யக்கூடிய நிலைகள் இருக்க வரும். சனி தேவராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னாலும் நம்ம செய்யக்கூடிய தான தர்ம கணக்கை கொண்டு தான் நம்முடைய பாவ வினைகளை அழித்து நமக்கு தண்டனை தர வருவார். அப்போ நம்ம செய்யக்கூடிய தர்மங்களை செய்துகிட்டே இருந்தோம்னாக்கா இந்த பாவ வினை தண்டனையிலேருந்து நம்ம எப்பவுமே தப்பிச்சக்கூடிய சூழ்நிலை உண்டாக வரும். ஆகையால் குரு பகவான் உங்களுக்கு நல்லருள் புரிய அடுத்து வரக்கூடியது 9வது வீட்டில் வராரு, பாக்கியஸ்தானம் தர்மஸ்தானத்தில் வராரு. உங்களுடைய தர்ம கணக்கு என்ன இருக்குது, முன்னோர்கள் பெற்றோர்களுடைய தர்ம கணக்கெல்லாம் என்ன இருக்கோ அதை எடுத்து தான் உங்களுக்கு அதஸ்தகரமான முறையில் எல்லா செயல்களும் அமைச்சு கொடுக்க வருவார் குரு பகவான். அந்த குரு பகவானுடைய நல்லருளை பெறுவதற்காக நீங்கள் இப்பொழுதே என்ன செய்ய வரணும் அப்படின்னாக்கா உங்களால் என்ற தான தர்மங்கள் அழகான முறையில் செய்துட்டு வாங்க. முடிஞ்சதை செய்யுங்க, மனப்பூர்வமாக நீங்கள் செய்ய வரணும். அப்படி செய்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லாம் நற்பலனாகவே அமைய செய்ய வரும். ஏன்னா உங்களுடைய தனாதிபதி சுக்கிர பகவான், உங்களுடைய பாக்கியாதிபதி, பாக்கியம் என்னங்க அதுதாங்க நம்முடைய அதிர்ஷ்டம். ஒரு தெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கணும்னாலும் சரி, நமக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் மாதிரி கிடைக்கிற யாரோ ஒருத்தர் வந்து உதவிகள் செய்கிறாங்க அப்படின்னாலும் சரிங்க, நமக்கு ஒரு கெட்ட நேரத்தில் ஒரு நல்லது நடக்குது அப்படின்னாலும் நம்ம விரும்பினதெல்லாம் அடையிறனாலும் சரிங்க, அந்த பாக்கியஸ்தானத்துடைய கிரகம் சரியாக இருக்க வரணும். அந்த பாக்கியஸ்தானத்துக்குரிய கிரகம் சுக்கிர பகவான் தான். அந்த வீட்டில் தான் குரு பகவான் வந்து மே 1ஆம் தேதி அமர இருக்க வராரு. அப்போது அவர் வர்றபோது அவர் ஒரு தர்ம கிரகம், குரு பகவான் ஒரு தர்ம கிரகம். அந்த வீட்டில் வர்ற போதே உங்கள் அப்பா சேகரித்து வச்சுருக்காரா, உங்கள் தாத்தா பாட்டிலாம் சேகரித்து வச்சுருக்காங்களா தர்மத்தை, தெய்வத்தெல்லாம் வழிபாடுகள் பண்ணியிருக்கீங்களா முறையாக, உங்கள் முன்னோர்கள் ஆத்மாலாம் சாந்தம் பெற்றிருக்காங்களா, உங்களுக்கு முறையாக திதி தவசங்களை கொடுக்குறீங்களா, குலதெய்வத்துடைய அனுகிரகம்லாம் உங்களுக்கு இருக்குதான்றதை பார்த்து தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகமாக கிடைக்கிறதோ குறைவாக கிடைக்கிறதோ இருக்க வரும். ஏன்னா பொதுவாக நம்ம ராசி பலன் பார்க்குற போது ஒரு பலனை தான் பார்க்க வருவோம். யாருடைய இந்த பாவ கணம் அல்லது புண்ணிய கணம் இருக்குதோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் கூட குறைச்சலாக பலன்கள் கிடைக்க வரும். இதுதான் கொண்டு வரும்போதே பிராப்தத்தை கொண்டு வர்றதுன்னு சொல்ல வருவாங்க. அதனால் பிராப்தம் இருக்குதோ இல்லையோ நீங்கள் உங்கள் கணக்கை தொடங்கிடுங்க. ஒரு தெய்வத்தை நம்பி முறையாக வழிபாடு செய்யுங்க, ஒழுக்கமாக நடந்துக்க வர்றது, இயன்ற தான தர்மங்களை செய்வது, இதெல்லாம் செய்தால் குரு பகவான் வரும் காலகட்டத்தில் உங்களுக்கு அவைகளை எடுத்து உங்களுக்கு நிச்சயமான அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்க வருவார். அப்படி செய்து தான் கிரகத்துக்கிட்ட நம்ம பலனை வாங்க முடியும். வழியே சும்மா அவர் வந்துருவாருன்னா அவர் வருவார், சும்மாவே போயிடுவார். அந்த இடத்துல ஒன்றும் இல்லைன்னா சும்மாவே போயிடுவார். தெய்வ கணக்கம் இல்லை, தர்ம கணக்கம் ஒன்றும் இல்லைனாக்கா அவர் சும்மாவே இருந்துட்டு போயிடுவார். அதான் நிறைய பேர் புலம்புவாங்க, என்னங்க ஜோசியர்லாம் சொன்னாங்க இந்த இடத்துல குரு வந்தால் அப்படி அள்ளி கொட்டுன்னு சொன்னாங்க, ஒன்றுமே கிடைக்கல ஏமாந்துட்டுன்னு சொல்ல வருவாங்க. நாம் அந்த இடத்த ஏமாற்றமாக வச்சுருந்தோம்னா நமக்கு ஏமாற்றமாக தான் முடிய வரும். உண்மையை புரிஞ்சுக்க வரணும். எல்லாமும் ஒரு ஆத்மாக்கள் தான். கிரகங்கள் எல்லாருமே ஒரு ஆத்மாக்கள் தான். நம்முடைய உறவுகள், வெளிநபர்கள், யாராருக்கு ஒரு ஆத்மா சந்தோஷத்தை கொடுத்துருக்குமோ, எத்தனை பேரோட ஆத்ம ஆசீர்வாதத்தை நம்ம வாங்கி இருக்கிறோமோ அதை கொண்டு தான் நல்லது நடக்கும். எத்தனை பேரோட வைத்தறிச்சல் நம்ம சம்பாரிச்சா சரிங்க, அதை கொண்டு நமக்கு சங்கடமும் நடக்க வரும். இதை புரிஞ்சுக்க வரணும். ஆக குரு பகவான் வரக்கூடிய இடம் நன்மைகளை தரக்கூடிய இடம்ன்றதுனால அந்த இடத்த அற்புதமாக வச்சுக்குவாங்க. நன்மைகள் எல்லா வகையிலும் நடக்க வரும். நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு கல்யாணம், ஒரு குழந்தை, ஒரு தொழில் எல்லாமும் பார்த்தீங்கன்னா நம்ம தர்ம கணக்கின் அளவை கொண்டு தான் குரு பகவான் எடுத்து செய்ய வருவார். இதுதான் பாக்கியங்கள்னு சொல்லுவாங்க. அவனுக்கு என்னப்பா நல்ல பாக்கியம் இருக்குப்பா, கடவுளுடைய அனுகிரகம் இருக்குப்பா அவனுக்கு, அதெல்லாம் அவன் தொட்டதெல்லாம் தொடங்குது, நினச்சதெல்லாம் நடக்குதுன்னு சொல்ல வருவாங்க. இந்த பாக்கியங்கள் தாங்க அதிர்ஷ்ட தேவதைன்னு சொல்ல வருவாங்க. அப்போது அந்த இடத்துலையே வந்து குரு பகவான் வர்றதுனால உங்களுக்கு நல்ல விஷயம் இருக்குது. அந்த இடத்துல இருக்கணும், நிறைய வச்சு இருக்க வரணும். அதை கொண்டு தான் ஒரு புறம் எடுத்துட்டா சனீஸ்வர பகவான் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கிறார். 6ஆம் இடத்துல இருந்தால் என்ன செய்வாங்கன்னா உங்களுடைய விரோதம், கடன், வம்பு வழக்கு எல்லாத்தையும் தித்துப்படி பண்ணி கொடுத்துருவார், சுத்தப்படுத்திடுவார். அந்த இடத்த சுத்தமாக்கி விட்டுருவார். நோயாக இருந்தாலும் சரி பண்ணிவிடுவார், கடனாக இருந்தாலும் தித்துப்படி செய்து கொடுத்துருவார். நல்ல அமைப்பு தான். சனீஸ்வர பகவான் இருக்கிற இடம் ஒரு நல்ல ஒரு அமைப்புகள் தான். சிறப்புகள் நிறைய இருக்க வருதுங்க. சனீஸ்வர தேவரால் நிறைய சிறப்புகள்லாம் இருக்க வருது. உங்கள் பூர்வ புண்ணியாதிபதியும் அவர் தான். ஒருவேளை நீங்கள் குலதெய்வத்தை வழிபடாத நபராக இருந்தால், பித்ருக்களுக்கு தரக்கூடிய தான தர்மத்தை நீங்கள் கொடுக்காத ஆளாக இருந்தீங்கன்னாக்கா, நானே எனக்கு பகையானேன், என் குடும்பமே, என் முன்னோர்களே எனக்கு பகையாயிட்டாங்க, எங்களுக்கு கிடைக்க வேண்டிய அதிர்ஷ்டத்தெல்லாம் கெடுத்துட்டாங்கன்ற மாதிரி புலம்பக்கூடிய சூழ்நிலை தான் இருக்க வரும். எந்த ஜோசியராலையும் கண்டே பிடிக்க முடியாது.
குலதெய்வத்துடைய சாபம் இருந்தாலும் அல்லது முன்னோருடைய சாபம் இருந்தாலும் இது போன்ற சனீஸ்வர பகவான் 6ல் இருக்கிற பொழுது, ஏன்னா உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதியே சனீஸ்வர பகவான் தான். ருணரோக சத்துருஸ்தானத்துக்குரியவரும் சனீஸ்வர பகவான் தான். அப்போ தன்னுடைய சொந்த வீட்டில் பலமாக உட்காந்துருக்கார். நம்ம குலதெய்வத்தை மதிச்சிருக்கணும், நம்ம முன்னோர்களை மதித்து நம்ம திதி தவச கடமையில் முறையாக செய்திருக்கணும். வருஷத்துக்கு ஒரு தடவையாக நம்ம செய்திருக்க வரணும். இதெல்லாம் நம்ம செய்திருக்கிறோன்னு சொன்னாக்கா யார் உன்னுடைய விரோதி, அவனை ஒரு கை நான் பார்த்துறேன்னு சொல்லி சனீஸ்வர பகவான் முன்ன இருந்து எல்லாத்தையும் சரி பண்ணிவிடுவார். நம்முடைய கஷ்டங்கள் என்னவோ அதெல்லாம் சரி பண்ணி கொடுத்துட்டு போயிடுவார். இதுதான் சனீஸ்வரர். நாமளே அந்த ஸ்தானத்தை விரோதமாக வச்சிருக்கிறோன்னா நமக்கு வெளியிலேருந்து எந்த விரோதி வர வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம முன்னோர்களே போதும், நம்ம குலதெய்வமே போதும் நம்மளை அழிக்கிறதுக்கு. நம்ம கிடைக்க வேண்டிய எந்த பாக்கியமும் கிடைக்க முடியாத குரு பகவானையே தடுத்துருவார் சனீஸ்வர பகவான். அது புரிஞ்சுக்குவாங்க. ஆகையால் இந்த விஷயங்களை மட்டும் சரியாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அழகாக செய்தாக்கா உங்களுக்கு எல்லாம் நன்மையாக சகலமும் அமைச்சு வரும். உங்களுக்கு 1000 பிரார்த்தனைகள் இருக்கலாம், எனக்கு எந்த விஷயம் நடக்கணும், அந்த விஷயம் நடக்கணும், இப்படி எது வேணாலும் இருக்க வரலாம். எல்லாம் நடக்கணும்னா முதல்ல இந்த கிரகத்துடைய சுழற்சி பாவத்தில் நன்மையாக அமைய வரணும். சனீஸ்வர தேவர் நன்மையாக இருக்கிறாரு. ராகு கேது பகவான் உங்களுடைய முன்னோர் கிரகமே அவங்க தான், உங்களுடைய பித்திரு கிரகமே அவங்க தான். நீங்கள் எப்படி செய்து வச்சிருக்கீங்களோ, உங்கள் முன்னோர்களை மதிச்சிருக்கீங்களோ, முன்னோர்கள் எப்படி தன் வம்சத்தின் மேல் பாசமாக இருந்திருக்கிறாங்களோ அதை கொண்டு தான் இந்த ராகு கேது பகவான் உங்களுக்கு வந்து வழி கொடுக்க வருவாங்க, எல்லாமே செய்ய வருவாங்க. அப்படி இல்லைங்க, எங்கள் முன்னோர்களே எங்கள் பரம்பரையே சபிச்சிருக்கிறாங்க, ஒருத்தரும் சரியில்லை, எங்களுக்கு எங்கள் மேலாம் ரொம்ப பிரியம்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் பிரியமாக அவங்களுக்கு செய்ய வேண்டிய பூஜை புனஸ்காரம் செய்கிறது, தான தர்மங்கள் செய்து சூரிய பகவானுடைய சாட்சியாக ஒப்படைத்து அவங்க சொர்க்கம் பெற வரணும், அவங்களுக்கு நல்ல நிலை பெற்றுத்தாங்கன்னாச்சும் நீங்கள் வேண்டிக்க வரணும். அப்படி வேண்டிக்கிட்டு அந்த ராகு கேது பகவான் உங்களுக்கு நன்மைகளை செய்ய வருவாங்க. ஆக பதட்டம் இல்லாமல், பேராசைகள் இல்லாமல், மனதை நிசப்தமாக, உணர்ச்சிவசப்படாமல் நீங்கள் வச்சுருக்க வரணும். நிசப்தமாக வச்சுக்க வரணும். சமநிலையாக வச்சுக்கிறதுங்கிறது அதான், இன்பத்தி துன்பத்தி சமநிலையாக பார்க்க வர்றது. அப்படி இருந்துட்டாங்களே உங்களுக்கு இந்த கிரகங்கள்லாம் உங்களுக்கு நன்மையை செய்ய வருவாங்க. நிறைய நன்மைகள் குரு பகவானால் காத்துட்டு இருக்க வருதுங்க. சிறப்பாக இருக்கும். இந்த 2024 ஆண்டு சனீஸ்வர பகவானுடைய ஆண்டு. சனிதேவர் தன்னுடைய நல்ல இடத்துல இருக்கிறார். உங்களுக்கு சகல பாக்கியங்களையும் நிச்சயமாக கொடுக்க வருவார். அதுக்கு நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக்கங்க. நான் சொல்ல இந்த குணமுறைகள் செயல்முறைகள்லாம் சொன்னோம் பார்த்தீங்களா, இயன்ற தான தர்மங்கள் செய்கிறது, இறைவனை மனப்பூர்வம் நம்பி பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. அது உங்களுக்கு பெரிய நன்மையை தரக்கூடியதாக இருக்க வரும். வேண்ட வெறுப்பாக இருக்கக்கூடாது, ஒரு சலிப்பாக செய்யக்கூடாது. நம்முடைய பிரார்த்தனைகளுடைய வலிமை என்னவோ அதை கொண்டு தான் பலன்களும் நடக்க வரும். நாம் கொஞ்சம் ஏனோ தானோ ஏதோ கடமைக்காக நான் கோயிலுக்கு போகிறேன் வந்தேன், நானும் போனேன் வந்தேன், ஃபோன் பேசிட்டே போய்ட்டு நான் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி இருந்தோம்னா அதே மாதிரி தான் இறைவனுடைய அனுகிரகம் நமக்கு இருக்க வரும். மனமே அத்தனைக்கும் மார்க்கம். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த காலகட்டத்தில் கேது பகவான் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறதுனால எதையும் எந்த வகையில் நீங்கள் ஏமாற்றவே முடியாது, யாரையும் ஏமாற்ற முடியாது, யாரையும் நம்பவும் முடியாதுன்ற மாதிரி இருக்க வரும். நீங்கள் யாரையும் ஏமாற்றவும் முடியாதுன்ற மாதிரி இருக்க வரும். எதை நம்பினாலும் நான் எதை எதிர்பார்த்தாலும் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதுன்ற மாதிரி தான் இருக்க செய்ய வருங்க. அகல இறைவா நீங்களே கதி, நான் உங்களை சரணடைஞ்சிருக்கிறேன், உங்களை வழிபாடுகள் பண்ண வரேன், மகா கணபதியே நீங்கள் தான் எனக்கு எல்லாமும் பார்த்துக்கு வரணும், எனக்கு என்ன தேவைன்றது உங்களுக்கு தெரியும், நீங்களே பார்த்துக்க, நான் எதுவும் கேட்க மாட்டேன், நீங்களே எது செய்தாலும் சரி உங்கள் சந்தோஷம் ஐயா, உங்கள் சித்தம் ஐயான்னு சொல்லிட்டு உங்களுடைய பணிகள் என்னவோ அதுக்கான முயற்சியும் பண்ணுங்கள். தன்முனைப்போடு நீங்கள் பண்ணிட்டு வாங்க, நல்ல விதமாக நடக்க வரும். மேலும் எல்லாம் வல்ல எம்பெருமான் தங்களுக்கு சகல நலன்களும் சகல வளங்களும் வழங்க பிரார்த்தனை செய்து இந்த உரையை பூர்த்தி செய்கிறேன். நன்றி, வணக்கம்.